வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, மெர்ஜ் அப்படின்னா என்ன? பவர் குவெரி எடிட்டர், அதாவது பவர் பிஐல பவர் குவெரி எடிட்டர்ல நம்ம மெர்ஜ் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி சினாரியோவில் அதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவர் பிஐ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா, இந்த பிளேலிஸ்ட் இருக்குது பவர் பிஐ தமிழ் அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ்லேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேனோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த அப்டேட்டில் வரும். உங்களுக்கு என்ன கெரியர் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு தெரியலையோ, இல்லைனா உங்களோட ரெஸ்யூமே ரிவ்யூ பண்ணணும், இல்லாட்டினா உங்களோட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ரிசர்ச் ரிலேட்டடாகவோ, இல்லாட்டினா உங்களோட கெரியர் ரிலேட்டடாக, உங்களோட டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி எந்த மாதிரியான கெரியர் ரிலேட்டடான டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இது என்னோட இபுக் ஸ்டோர். நீங்கள் ஏதாவது பவர் பிஐ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த புக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் அதுலேருந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ பவர் பிஐ லான்ச் பண்ணிட்டோம். ஜாயின்ஸ்னால் என்ன மெர்ஜ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் புக் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸல் ஒர்க் புக் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு டேபிள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெர்ஜ் ஆப்ஷன்ஸ் தேவைப்படுங்க. சரிங்களா? இப்போ வந்து என்கிட்ட அந்த ஹோல்சேல் கார்பனேட்டட் பெவரேஜ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அண்ட் ஹோல்சேல் ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து லான்ச் ஆகும். அந்த ஃபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டேட்டா, அதாவது ரெண்டு ஃபைல் உங்களுக்கு வந்து ரெண்டு ஷீட் வந்து உங்களுக்கு வரும். அதாவது கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு ஷீட்டும் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ஷீட் இருக்கும். இப்போ கஸ்டமரில் வந்து கஸ்டமர் ஐடி இருக்குது. ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேமு, காஸ்ட் இதெல்லாமே இருக்குது. இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம்னு கொடுத்து உங்களோட பவர் குவெரி எடிட்டரில் தான் அந்த மெர்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போது இங்கே இது லோட் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இன்னொரு ஃபைலும் தேவைப்படுது எனக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நியூ சோர்ஸ், இன்னொரு எக்ஸல் ஃபைல்லேருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா நான் இங்கே நியூ சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ நியூ சோர்ஸ் எக்ஸல் ஒர்க் புக்கு போயாச்சு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது இந்த ஃபைல். ஸோ இப்போ நான் வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். அங்கே போய் நீங்கள் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற உங்களுக்கு டேட்டா எல்லாமே உங்களுக்கு வரும். அதாவது டேபிள் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு டேபிள், ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ். ஸோ ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸில் என்னெல்லாம் இருக்குது, ட்ரான்சாக்ஷன் ஐடி, கஸ்டமர் ஐடி. ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ். இந்த இது ரெண்டுமே நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா, ரெண்டு டேபிள்லேருந்து நான் வந்து டேட்டா வந்து ஃபெச் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே இங்கே வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் இந்த மெர்ஜ் குவெரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த மெர்ஜ் குவெரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு இது வரும். மெர்ஜ் குவெரி அஸ் நியூ. இப்போ நம்ம மெர்ஜ் பண்ணுறது வந்து புதுசாக புதுசு டேபிளாக ஒன்று க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா மெர்ஜ் குவெரி அஸ் நியூன்னு கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெர்ஜ் குவெரி அஸ் நியூன்னு கொடுத்துடலாம். சரிங்களா? மெர்ஜ் குவெரி அஸ் நியூ அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு மெர்ஜ்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம படிக்கும்போது அப்பெண்ட் படிக்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட டேட்டா வந்து யூனியன், அதாவது அவங்களோட ரெக்கார்ட்ஸை வந்து எல்லா வேறு வெரைட்டி ஆஃப் டேட்டாவில் இருக்கிறத வந்து ஒரே இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம அப்பெண்ட் யூஸ் பண்ணலான்னு சொன்னோம். இப்போது மெர்ஜ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னா 2-3 டேபிளில் இருக்கிற ரெக்கார்டை எடுத்துகிட்டு வருது, பட் பேஸ்ட் ஆன் அ டிஃப்ரெண்ட் கண்டிஷன். இப்போது நீங்கள் எல்லாருமே வந்து வென் டயக்ராம் படிச்சிருப்பீங்க இல்லையா, வென் டயக்ராமில் வந்து யூனியன், இன்டர்செக்ஷன்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போது இதை வந்து நீங்கள் ஜாயின் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இந்த இது ஈஸியாக புரியும். ஜாயின் தெரிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ரெண்டு டேபிளில் ஜாயின் பண்ண போகிறீங்க, பட் பேஸ்ட் ஆன் அ கண்டிஷன். இப்போ என்னென்னா நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இன்னர் ஜாயின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இது டேபிள் ஏன்னு வச்சுக்கோங்க, இங்கே டேபிள் பின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஜாயினை இன்னர் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டு டேபிளுக்கும் காமனாக இருக்கிற டேட்டா மட்டும் எனக்கு ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் இன்னர் ஜாயின். என்ன காமனான டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய டேபிள் ஏல வந்து கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம். இப்போ டேபிள் 2ல் வந்து
கஸ்டமர் ஐடி அதுக்கப்புறம் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு டோட்டல் காஸ்ட் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது எங்கிட்ட கஸ்டமர் ஐடியில் வந்து 1ங்கிற ஒரு கஸ்டமர் இருக்கார். ஓகே, அதே கஸ்டமர் இங்கேயும் இருக்கார் அப்படின்னா இந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகே, கஸ்டமர் ஐடி 2ன்னு இருக்கார், ஆனால் அவர் இங்கே இல்லை அப்படின்னா அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வராது. கஸ்டமர் ஐடி 3ன்னு ஒருத்தர் இருக்கார், அந்த கஸ்டமர் வந்து டிரான்சாக்ஷன் டேட்டாலையும் இருக்கார் அப்படின்னா இந்த டேட்டாவை மட்டும் எடுத்துகிட்டு வரும். இப்போது என்னோடய ரிசல்டன்ட் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதில் ஐடி கஸ்டமர் ஐடி ரெண்டுலேயுமே இருக்குது, கஸ்டமரோட நேமும் இருக்குது, கஸ்டமர் டோட்டல் சேல்ஸ் அவங்க எவ்வளோ வந்து டோட்டலாக வாங்கியிருக்காங்க. ஸோ 1 வந்துடும், 01 வந்துடும், அவங்களோட நேம் இங்கே இருக்கு இல்லையா, அந்த நேம் இங்கே வரும், அண்ட் அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அது இங்கே வந்துடும். 02 இல்லை, ஸோ அது வராது. 03 வரும், ஏன்னா அவங்க இந்த டேபிள்லையும் இருக்காங்க, ஏ டேபிள்லையும் இருக்காங்க, பி டேபிள்லையும் இருக்காங்க. ஸோ அவங்களோடது ரிசல்டன் டேபிளில் வரும், டோட்டல் சேல்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து அதில் இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் நம்ம போடல. அப்பெண்டில் என்ன பண்ணோம், இதில் இருக்கிற டேட்டா எல்லாமே இதில் வந்து சேர்ந்துடும், ப்ரொவைடட் உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து சேமாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டேபிள், ஓகே, டேபிளோட பிரெத்து வந்து பெருசாகிட்டே போகும், லைக் விட்த் வந்து பெருசாகிட்டே போகும், காலம்ஸும் ஆட் ஆகும். ஆனால் அது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற டேட்டாவை மட்டும் நம்ம கொண்டு வரும். புரியுதா? இப்போ இந்த ஜாயின்ஸில், அதாவது மெர்ஜ் கொரியில் என்ன ஒன்றுன்னு உங்களுக்கு யூனிக்காக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கணும். இப்போ என்னோடதில் ஏலையும் ஐடின்னு ஒன்று இருக்குது, கஸ்டமர் ஐடி, பிலையும் கஸ்டமர் ஐடின்னு ஒன்று இருக்குது. அதனால அது ஈஸியாக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஓகே, காமன் ஐடி இல்லைன்னா இந்த மெர்ஜ் பண்ண முடியாது. அப்பெண்ட் பண்ணலாம், காமன் ஐடி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கணும். லைக் வந்து உங்களோட காலம் நேம் மிஸ் மேட்ச் ஆனிச்சுன்னா அது வந்து அடிஷ்னலாக ஒரு டேபிளாக ஒரு காலமாக க்ரியேட் பண்ணிக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு நம்ம டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸில் வச்சு நம்ம இதை செலக்ட் பண்ணதுனால டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேபிளாக காமிக்குது. அதில் ப்ராடக்ட் ஐடி, டிரான்சாக்ஷன் ஐடி, குவான்டிட்டி சோல்டு இருக்குது. இப்போது நீங்கள் செலக்ட் பண்ணுற இன்னொரு டேபிள் என்னவாக இருக்கணும், அதுலேயும் என்ன இருக்கணும், ஒன்று ப்ராடக்ட் ஐடி இருக்கணும், இல்லை டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களால் மெர்ஜ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து கஸ்டமர் கிளிக் பண்ணுறேன், இதில் என்கிட்ட கஸ்டமர் ஐடி இருக்குது, அதாவது செகண்ட் டேபிளில் என்கிட்ட கஸ்டமர் ஐடி இருக்குது, ஆனால் இந்த டேபிளில் டிரான்சாக்ஷன் டீல்ஸ் என்கிட்ட கஸ்டமர் ஐடி இல்லை. இந்த இடத்துல உங்களால் ப்ராப்பராக மேட்ச் பண்ண முடியாது. ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, இங்கே எனக்கு ப்ராடக்ட் ஐடி இருக்குது, இங்கேயும் எனக்கு ப்ராடக்ட் ஐடி இருக்குது. ஓகேவா? 1 2 3 4 2 அப்படின்னு டிரான்சாக்ஷன் டீல்ஸ் 1 2 3 4 5 இருக்கா. இப்போது இது ரெண்டு டேபிள் எனக்கு நான் வந்து மெர்ஜ் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன். கீழே வாங்க, இங்கே வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு ஒன்று இருக்கா, ஜாயின் கைண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஜாயின் இருக்கும். நான் பேசினது இந்த இன்னர் ஜாயினை பற்றி. ஓகே, ஒன்லி மேட்சிங் ரோஸ் மட்டும் அதை எடுத்துகிட்டு வரும். ஓகே, இப்போ அதுவே லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா என்ன, லெஃப்ட் டேபிளில் இருக்கிற எல்லாமே ரிட்டர்ன் வந்துடும், ரைட் டேபிளில் இருக்கிற மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். ஓகே, இப்போ நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். மீதி இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லணும், எந்த ஜாயின் உங்களுக்கு புரியலை இல்லை டஃப்பாக இருக்குங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இன்னர் ஜாயின் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னர் ஜாயின் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, எது வந்து என்னோட ப்ரைமரி கீ, அதாவது எந்த கீயை வச்சு நான் மேட்ச் பண்ண ட்ரை பண்ண போகிறேனோ அந்த கீயை நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ நான் இப்போ எந்த கீயை வச்சு மேட்ச் பண்ண போகிறேன், ப்ராடக்ட் ஐடியை வச்சு மேட்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இடத்துல ப்ராடக்ட் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துலையும் ப்ராடக்ட் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இது என்ன வருது, the selection matches 19 of 19 rows from the first table and 5 of 5 rows from the second table. ரெண்டு டேபிளில் ஃபஸ்ட்டு டேபிளில் எனக்கு 19 ரோஸ் இருக்குது, ஆனால் செகண்ட் டேபிளில் எனக்கு 5 ரோஸ் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரணும், இந்த மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வரும். நம்ம கிளிக் ஓகே பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு புதுசாக ஒரு மெர்ஜ்டு டேபிள் எனக்கு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு வருது. ஓகேவா? மெர்ஜ் டேபிளில் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட்டு டேபிளில் செகண்ட் டேபிளையும் மேட்ச் ஆன ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் வரும். சரிங்களா? ப்ராடக்ட் ஐடி, டிரான்சாக்ஷன் ஐடி, குவான்டிட்டி சோல்டு. இப்போ ப்ராடக்ட் டேபிளில் இருக்கிற அந்த டேபிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெர்ஜ் query. அதே மாதிரி இப்போ நீங்கள் இதே இதுக்கு நீங்கள் செலக்ட் நியூன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கஸ்டமர் டேபிள் இருக்குது, கஸ்டமர் டேபிளில் உங்களுக்கு ரெண்டு கஸ்டமர் வேணுமோ, கஸ்டமர் ஐடியும் இருக்கா, டிரான்சாக்ஷனில் கஸ்டமர் ஐடி இருக்காங்க இல்லையா,
டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸில் கஸ்டமர் ஐடியில் ஓகே டிரான்சாக்ஷனையும் கஸ்டமரையும் நம்ம வந்துட்டு மர்ஜ் பண்ணி பார்க்கலாம். இப்போது மர்ஜ் query மர்ஜ் நியூன்னு கொடுங்க. அப்போ தான் புதுசாக ஒரு இது வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ மர்ஜ் நியூன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டமரில் நம்ம கஸ்டமர் ஐடியை செலக்ட் பண்ண போகிறோம். டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸில் டிரான்சாக்ஷனில் நம்ம வந்து கஸ்டமர் ஐடியை செலக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுலேயுமே மேட்சிங்காக இருக்கிற டேபிள் 1 2 3 4 5 கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த டேபிளை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈவன் மோர் உங்களால் வந்துட்டு அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் உங்களால் இதில் வந்து ரிட்ரீவ் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மர்ஜ் எப்படி பண்ணும் அப்படிங்கிறது இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து கஸ்டமர் ஐடி 1 2 3 4 5 அதுக்கு மேட்சிங் அந்த 1 வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ டிரான்சாக்ஷன் 1 வந்து கஸ்டமர் ஐடி 1 வந்து நம்மளுக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டேபிளை கிளிக் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து பேக் போனோம் அப்படின்னா அந்த நேவிகேஷனை வந்து நீங்கள் திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் மர்ஜ்டு டேபிள் போயிடும். சரிங்களா? ஸோ நம்ம நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மாடல் எப்படி பண்ணலாம், எதை பேஸ் பண்ணி நீங்கள் மாடலிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். மாடலிங்னா டேட்டா மாடலிங். உங்களோட பவர் பிஐ வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, பவர் பிஐயில் டேட்டா எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. அந்த இது வந்து எந்த ஸ்கீமாவில் அதை க்ரியேட் பண்ணும், ஸ்டார் ஸ்கீமாவா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாவா என்ன ஸ்கீமால் கொண்டு வருவோம், ஏன் அந்த ஸ்கீமாவெலாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம படிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அது உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த நார்மலைசேஷன் கான்செப்டை நான் ஆல்ரெடி வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இங்கே டேட்டா பேஸ்ன்னு இருக்குல்ல, இந்த டேட்டா பேஸில் போய்ட்டு நார்மலைசேஷன் அண்ட் தட் இஸ் 1NF 2NF இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அது புரியும். ஏன் நம்ம வந்து மாடலிங் பண்ணுறோம், ஏன் நம்ம அப்படியே அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோங்கிறது உங்களுக்கு புரியும். வேறு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கைடன்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் வந்து பின்டு செஷனில் இது இருக்கும், லிங்க் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எனக்கு ஸ்கெடியூல் பண்ணலாம் கால்ஸ். அண்ட் இது வந்து பவர் பிஐயோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வேணும்னா இதில் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த நல்ல ஒரு வீடியோலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம்.